வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு பல நாள் தோணிக்கிட்டே இருக்கும். என்னென்னா நம்ம நினச்சி ஒரு நல்ல படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ஏன்டா சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. அது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஏன் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்குது, ஏன் வந்து நிறைய பேர் வந்து அதை ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து நிறைய படங்கள்லாம் இனி ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து லாங்குவேஜ் பேரியருன்ற ஒரு விஷயம் இருக்கனால வந்து நிறைய நல்ல நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட்டுர்றாங்கன்ற அந்த ஒரு முரணான கருத்து வந்து எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அண்ட் வந்து நான் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச தான் போகிறேன். இது வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் எடுக்காதீங்க. நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, ஏன் கிரேட் மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்ற ஒரு ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்டு இதில் வந்து எதனா முரணான கருத்துக்கள் உங்களுக்கு எதனா இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்டிங் வித், ஏன் வந்து கமர்ஷியலி ஒரு படம் பெர்ஃபார்ம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல படத்துக்கு? இப்போ நீங்கள் மெய்யழகன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கடைசி விவசாயி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, விஜய் சேதுபதியே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாப்புல, கடைசி விவசாயி வந்து பயங்கரமான நஷ்டத்தை வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? அண்ட் மெய்யழகனும் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு தான் அந்த படத்துக்கான வேல்யூவே வந்து அந்தளவுக்கு க்ரியேட் ஆணுச்சு. அண்ட் இப்போ வந்து 1 இயர் ஆஃப் மெய்யழகன் வந்து வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர, அது தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்தை பற்றி யாருமே அந்த டைமில் வந்து பேசவே இல்லை. அண்ட் இன்க்ளூடிங் மீ, எனக்குமே அந்த படம் வந்ததே வந்து தெரியல. நான் அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்த பிறகு தான், அதுக்கப்புறம் நான் ஒரு 10, 15 தாட்டி அந்த படம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஸ்டில் என் மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இந்த படம் வந்து நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே, அண்ட் வந்து தியேட்டரில் ரெக்கக்னைஸே பண்ணலையே அந்த டைமில், அப்படின்ற ஒரு மனக்குமுறல்கள் வந்து என் மனசில் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்டு இந்த விஷயம் வந்து ஏன் அப்படின்றப்ப நான் வந்து நிறைய யோசித்து பார்த்தப்ப, மெயினான ஒரு விஷயம் வந்து நெகட்டிவை வந்து நம்ம உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சின்ன வயசுலேருந்து. பிகாஸ் ஆஃப் நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், அண்ட் நம்ம சுற்றி இருக்கிற அந்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான் வந்து துருத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்டேட்டடாக இருக்கணும், நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் வந்து நம்ம அப்டேட் ஆகலைன்னா எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத ஒரு பல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு, தேவையில்லாத ஒரு பல விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கனால நம்ம மைண்ட் செட்டே எப்படின்னா, நம்ம ஒரு பாசிட்டிவே ஒரு நெகட்டிவை கம்பேர் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்குது. அண்ட் இந்த விஷயம் வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவாக இருந்தோன்னா, நம்மளால நல்ல விஷயங்கள ரசிக்கிறது ரொம்ப 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 கம்மியாயிரும். இப்போ நம்ம நல்ல படங்கள தாண்டி, நல்ல மனிதர்கள ரசிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ மெய்யழகன் படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து, என்னடா இது ரொம்ப லேகா இருக்குது, என்னடா படத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியல, ஒரு படம் வந்து பார்க்க முடியலன்னா, நாளைக்கு ஒரு நல்ல மனிதர்கள் கிட்ட வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் வந்து பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படங்களை பற்றி நான் ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன்னா, இது பர்ஸ்னலி நான் வந்து ஃபீல் பண்ணது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு படங்களும் என்னுடைய மைண்ட் செட்டையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸ்டில் தெர் ஆர் பேட் மூவிஸ் இன் தேர். நான் வந்து அந்த படத்தை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அண்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணுற ஒரு குட் மூவிஸ்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து தினைக்கும் வந்து உயர்த்திக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு மெய்யழகன் படம் பார்த்தீங்கன்னா சரி, கடைசி விவசாயி பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இங்கிலீஷில் அந்த படம் பார்த்தீங்கன்னா சரி, உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு ஒரு விஷயம் வந்து அது நடக்கும். உங்கள் மனசில் வந்து ஒரு அணு அளவு மாற்றம் நிகழ்ந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வந்து அதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் சக்ஸஸோ இல்லை பெரிய விளம்பரமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ மெய்யழகன் வந்து மலையாளத்தில் எடுத்திருந்தால் அந்த படம் வந்து நல்லா ஓடிருக்கும். அண்ட் வந்து நம்ம தமிழில் எடுத்தனால அந்த விஷயம் வந்து கிளிக் ஆகலை அப்படின்ற மாதிரி டேரக்டரே வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ஒரு நல்ல விஷயம் இப்படி வந்து வெளியே வந்து வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதே, ஏன் இதை வந்து மக்கள் வந்து நேசிக்க மாட்டேங்கிறாங்க? நான் வந்து எல்லாரையுமே வந்து சொல்லலை. ஆனால் நான் பார்த்த நிறைய பேர் வந்து எப்படின்னா, இந்த படம் பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த படம் இப்போ ஃபிக்ஷனல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் வந்து பயங்கர தலை சிறந்தது அப்படின்றதெல்லாம்.
ஆனால் அது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ் பார்க்குறது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கும் வந்து நியூஸ் பார்க்குறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை என்றைக்கும் பார்க்கவே மாட்டேன். அண்டு ஸ்டில் வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யுது. அதே மாதிரி தான் இந்த மூவிஸ் நீஷ் இருக்கவங்களும். இப்போ கமர்ஷியல் மூவிஸ் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் அவங்க வளர்ந்த விதம், அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள், இடம், பொருள், ஏவல் எல்லாமே வந்து ஒரு டிஃபைன் ஆகி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்க ஏன் நல்ல விஷயத்த கன்சியூம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் நான் வந்து என்னுடைய கேள்வியாக இருக்குது. நான் வந்து எல்லாரையும் சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு மனிதர்களை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் வந்து அந்த மாதிரியான மனிதர்களை நான் ஃபேஸ் பண்ணனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கன்சியூம் பண்ணுறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ சப்ஸ்டன்ஸ் படத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து விமர்சனம்லாம் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த படம், பயங்கர ஆர்டிஸ்டிக்கல் ஃபிலிம், இந்த மாதிரி எப்படி யோசிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஜெஃப்ரி டேமர் அண்ட் எட்ஜியன், இப்போ வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, மான்ஸ்டரோட 3rd சீசன். அண்ட் அந்த அந்த சீரீஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, பயங்கரமாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கலெக்ஷன் ஆகுது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம் தருது. ஏன்னா அந்த மாதிரி நீஷ் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ, அதாவது வன்முறையை தூண்டுற விதமாக வந்து அந்த சீரீஸ்லாம் வந்து இருக்கும். நான் பார்த்த வரைக்குங்க, தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் வேர் இன்ஜெக்டிங் த வைலன்ஸ் அமாங் பீப்புள்ஸ். நான் அதை தான் வந்து அங்கேருந்தே சொல்ல வரேன். பிகாஸ் ஆஃப் இவங்க கமர்ஷியலி சக்ஸஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ ஏரேட்டடாக இருந்தாலுமே தெர் ஆர் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் தட். நான் அதுதான் வந்து சொல்ல வந்தேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்து இப்போ அந்த படங்களெல்லாம் நான் வந்து குறை சொல்கிற விதமாகவோ, ஸ்டில் தெர் ஆர் குட் திங்ஸ் இன் தட். நீங்கள் வந்து சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு படத்தை வந்து திருப்பி அவங்களால ரீக்ரியேட்லாம் பண்ண முடியாது. அண்டு டேமர் மாதிரி சீரீஸ், இப்போ மான்ஸ்டர்ஸ் மாதிரி சீரீஸ்லாம் வந்து பயங்கர ஆர்டிஸ்டிக்கலாக அண்டு பர்ஃபெக்டாக வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற நம்ம ஏன் வந்து ஒரு நல்ல படங்களை தவற விட்டுறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் என்னோட மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதனால தான் நான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நல்ல நல்ல மூவிஸ் கண்டென்ட்ஸ்லாம் போடணும், நல்ல விஷயங்களை மக்களுக்கு வந்து நம்ம அதை வந்து திணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் இதை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க, இந்த அளவுக்கு நான் ஆதரவாக வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. அண்ட் அதுக்கு நான் உண்மையாகவும் இருப்பேன் என்றைக்குமே. அண்ட் வந்து சினிமாவை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறதோ, இல்லை வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தோடு பேசுகிறதோ, இல்லை ஒரு மூவிஸை பற்றி நான் வந்து ரோஸ்ட் போடுறது அது இதெல்லாம் நான் வந்து என்றைக்குமே பண்ணவே மாட்டேன். அண்டு நம்மளோட சேனலோட மெயின் விஷயமே என்னென்னா ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரியான மூவிஸ் தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சீரீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவுட் ஆஃப் த டாப்பிக்காக போனதே வந்து இந்த டெய்லி அப்டேட்ஸ், இந்த மந்த்லி அப்டேட்ஸ் மாதிரி கொடுக்கணும். அண்ட் வந்து ஜான்வரியில் வந்து எந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த ஒரு படங்கள்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டில் தெர் ஆர் குட் மூவிஸ் இன் தட். நான் வந்து ஒரு படம் வந்து கமர்ஷியலி லோவாக பண்ணியிருக்குன்றனால அந்த படம் மொக்க படம்னோ, இல்லை வந்து கமர்ஷியலி ஹையாக படம் பண்ணியிருக்கனால அந்த படம் வந்து நல்ல படம்னோ வந்து ஐ ஸ்டில் டிட்ன்ட் அக்செப்ட் தட் ஒன். பிகாஸ் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி தான் நான் இப்போவும் போயிட்டுருக்கேன். நான் வந்து ஸ்டில் நடுவில் வந்து ஏன் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து ஏன் நெகட்டிவாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதனோட இம்பேக்ட் வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எதை சொல்கிறேன்னா 15 to 18 ஏஜ் கேட்டகிரி, அந்த ஒரு ஏஜ் கேட்டகிரியில் இருக்கிற நிறைய மூவி பார்க்குற ஆளுங்க வந்து அந்த படம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டில் தான் நான் வந்து பண்ணனே தவிர, நான் வேறு எந்த ஒரு இன்டென்ட்லேயும் நான் வந்து அந்த வீடியோ வந்து போடல. ஸோ அதுதான் வந்து நான் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நல்ல மூவிஸ்லாம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்றது என் மனசில் இருந்துச்சு. அண்ட் அதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதில் வந்து எதனா முரணான கருத்துக்கள் எதனா இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் சொன்னது கரெக்டாக தப்பான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படி மாறும். பட் இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யா கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ். பை. ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த